வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பல இடங்கள்ல விநாயகர் சதுர்த்தி திருவிழா களை கட்டின்னு இருக்கு. இந்த மாதிரியான பண்டிகைகள் மூலமா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்கிறது. குறிப்பா இந்த விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி இந்த ரெண்டு ஃபெஸ்டிவல்ல தான் நிறைய பேர் பல்வேறு விதமான திறமைகளை வெளிப்படுத்துறது. அதனால அவங்களுக்கும் நல்லது நடக்கிறது, அவங்கள சார்ந்தவங்களுக்கும் நல்லது நடக்கிறது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. விநாயகர் சதுர்த்தியை விட நவராத்திரி பெரிய ஃபெஸ்டிவலா இந்தியா ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பிள்ளையாருக்கே அம்மாவாச்சே சும்மாவா? துர்கா, லட்சுமி, சரஸ்வதி மூணும் சேர்ந்த திரிபுர சுந்தரிக்குன்னா அந்த விழாங்கிறது மெயினாக நடத்துறது பெட்டராக இருக்கும். மற்றபடி இந்த பிள்ளையார் வழிபாடு ரொம்ப தொன்மையான வழிபாடுங்கிறது இப்போ நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை சொல்லிட்டு இருக்காங்க, பல வரலாறுகள் ஆதாரங்களை. இப்போ ஒரு சின்ன விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சேலம் உத்தம சோழபுரத்தில் வித்தக விநாயகர் கோவில்னு பூமிக்கடியிலேருந்து பிள்ளையார் கோவில் கிடைச்சிருக்கு. நமக்கு விநாயகரை தந்த ஔவையார் பாட்டி தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகழல் சரணே அப்படிங்கிற அந்த வரியை முக்கியமா அங்க பாடினாங்க, பதிவு பண்ணாங்கன்னு சொல்லப்படுறது. அந்த விநாயகர் அகவலுக்கு ரிலேட்டடா 3-4 கோவில்கள் வருது. அதுல ஒண்ணு முக்கியமா இந்த உத்தம சோழபுரம் கோவில் சொல்லப்படுறது. 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்ங்கிறது நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிற ஆதாரம். இது மட்டுமான்னு பார்த்தா இல்லை. இதை விட பழமையான விநாயகர் கோவில்கள் நிறைய நம்ம இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன் தமிழ்நாட்டிலேயே இருக்கு. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் எடுத்துப்போமே, 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பரநேர் பாண்டியன்கிற சங்ககால பாண்டியன் வாழ்ந்தார். இப்போ மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் மகாபலிபுரத்தில் இந்த குடைவரை டெக்னாலஜியை பண்ணது இந்த 7th century. கரெக்டா? இந்த பிள்ளையார்பட்டிங்கிறது அதை விட எத்தனை வருஷ பழமையானது? கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது, 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு சொல்லப்படுறது. சில பேர் 3000 வருஷத்துக்கு முன்னாடின்னு கூட சொல்றாங்க பரநேர் பாண்டியன் காலத்தை. அந்த கணக்குப்படி பார்த்தா அது இன்னும் போகும். பட் கரெக்டான டேட்டா 500 BC. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் காலம் எங்க இருக்கு, பிள்ளையார்பட்டி கோவில் காலம் எங்க இருக்கு? அதை விட முற்பட்டது 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பரநேர் பாண்டியன்கிறவர் மலையை கொடைஞ்சு ஒரு கோவிலை கட்டியிருக்காருன்னா இன்னைக்கு என்ன மாதிரி டெக்னாலஜி, என்ன மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த விநாயகர் வழிபாடுங்கிறது பல ஆண்டுகளாகவே 2500 3000 ஆண்டுகளை கடந்து அதுக்கும் முன்னாடியிலேருந்தே நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு. இந்த வாத்தாபி கணபதிங்கிறது ஒரு பெரிய கதை. நம்ம விநாயகர் சதுர்த்தி நெருங்கிறதுக்கு இன்னும் 5 நாள் இருக்கு. இல்லை, அதுக்குள்ள இன்னும் பிள்ளையார் சம்பந்தமா பல விஷயங்கள் பேச போறோம். ஏற்கனவே பேசினது தான். அந்த வாத்தாபி கணபதி கூட கர்நாடகாவில் இருக்கிற படாமிலேருந்து தான் வந்த அந்த வாத்தாபி கணபதி இங்கே வரத்துக்கு முன்னாடியில இருந்தும் இங்கே பிள்ளையார் வழிபாடு இருக்கு. கர்நாடகாவும் தெற்குல தான் இருக்கு, வடக்கு கிடையாது. அது வேற விஷயம். ஸோ இந்த வாத்தாபி கணபதி ஏதோ மகாராஷ்டிராலேருந்து வந்தாருங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வாத்தாபி கணபதியும் இந்த மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் கதையோட லிங்க் ஆகுது. சிவகாமியின் சபதம் படித்தவங்களுக்கு தெரியும் அந்த புலிகேசி, நாகநந்தி இந்த கேரக்டர்ஸை பற்றிலாம். அதையெல்லாம் பேச ஆரம்பித்தா எங்கேயோ போயிடும் டாபிக். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த விநாயகர் வழிபாடுங்கிறது நமக்கு ஒரு நல்ல சந்தோஷம், மனமகிழ்ச்சியை தரவல்லது. இந்த அருமையான நாளில் இன்னைக்கு அமாவாசை டயத்தில் வேற இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். முக்கியமான ஒரு விஷயத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. பிள்ளையாருக்கு எவ்வளவோ மந்திரங்கள் இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது ஓம் சுமுகாய நமக. இந்த சுமுகாயன்னு எந்த அளவு நீங்க சொல்றீங்களோ அந்த அளவு உங்க குடும்பத்துல சுமூகமா பல விஷயங்கள் நடக்கும். முக்கியமா உங்களுக்கு தேவையான மன நிம்மதி, மன அமைதி அதெல்லாம் இருக்கே ஏற்கனவே அப்படிங்கலாம். இருந்தா சந்தோஷம், அது இன்னும் அதிகமாகும். இன்னும் சில பேர் மன நிம்மதி, மன அமைதிக்கெல்லாம் எங்கெங்க போறது, அதை கடையில கூட வாங்க முடியாது அப்படின்னு சில பேர் ரொம்ப அழுத்துக்கிறவங்க இருப்பாங்க. அப்படி ரொம்ப டிப்ரெஷனா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஏற்கனவே என்கிட்ட நிறைய இருக்குன்னு பாசிட்டிவா கான்ஃபிடென்ட்டா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்படிதான் பாசிட்டிவா கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். சொல்றது என்னன்னா, அப்படி நீங்க பாசிட்டிவா கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும் இந்த சுமுகாயன்னு சொல்ல அந்த பாசிட்டிவ் லெவல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். உண்மையிலேயே நம்பிக்கையோட பக்தியோட சொல்றப்போ அந்த பாசிட்டிவ் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கூட இல்லைங்கிறவங்களுக்கும் இதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல பூஸ்ட் ஆகும். நான் சொல்றதை வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு அமாவாசையிலேருந்தே முடிஞ்சா சொல்ல ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோவை நிறைய பேர் நாளைக்கு 1-2 நாள் லேட்டாக தான் பார்ப்பாங்க. மேக்சிமம் விநாயகர் சதுர்த்திக்குள்ள இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். அது பார்க்குற உங்க கையில தான் இருக்கு. என்னன்னா, இந்த சுமுகாய நமகவை எந்த அளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அப்புறம் ஏற்கனவே சொன்ன ஒரு பரிகாரம், ஒரு நாளைக்கு 21 சுத்து பிள்ளையார சுத்துறோம். உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது பிள்ளையார் கோவிலில் அது காலையில இல்லை மாலை இரவு எப்போ வேணாலும் பண்ணலாம்.
ஆனா 21 சுத்து கரெக்டா சுத்தணும். 21க்கு கம்மியாவும் சுத்தக்கூடாது, 21க்கு ஜாஸ்தியாவும் சுத்தக்கூடாது. அது தனி பிள்ளையார் கோயிலாவும் இருக்கலாம், இல்ல ஏதாவது பிள்ளையார் கோயில் இருக்கிற சந்நிதியாகவும் இருக்கலாம். அப்படி 21 சுத்து சுத்துறப்போ ஓம் சுமுகாய நமக ஓம் சுமுகாய நமகன் மனசுக்குள்ள வெறுன்னு சொல்லுங்க, என்ன வேணாம். ஏன்னா அந்த 21 சுத்து என்றது அதுதான் கரெக்டா முக்கியம். மனசுக்குள்ள நீங்க எவ்வளவு தடவை சொல்றீங்கிறது அப்ப எண்ணணும்னு அவசியம் இல்லை. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் மனசுக்குள்ள சொன்னா போறோம். வீட்டுல உட்காந்து ஜெபமா பண்றப்ப வேணா கவுண்ட் பண்ணலாம், 108 தடவையா 1008 தடவையான்னு. ஒரு நாளைக்கு 21 சுத்து. அப்படி சுத்துறப்போ முடிஞ்ச அளவு மனசுக்குள்ள ஓம் சுமுகாய நமக சுமுகாய நமகன்னு சொல்லிட்டு சுத்துங்க. 21வது நாள் நீங்க எந்த பிள்ளையார் கோயில அப்படி சுத்துறீங்களோ அந்த பிள்ளையாருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு அருகம்புல் மாலை வாங்கி சாத்துங்க. இந்த பரிகாரத்தை நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாம். இந்த வேண்டுதலை ஆரம்பிக்கிற முதல் நாள் பிரதமையா இருக்கக்கூடாது, கரிநாள் மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப இன்னைக்கு அமாவாசை, நாளைக்கு பிரதமை, கரெக்டா? பிரதமையா இருக்கக்கூடாது, கரிநாளா இருக்கக்கூடாது. உங்க நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமமா இருக்கக்கூடாது. உங்க வீட்டுல இருக்கிற வேற யாருக்கா சந்திராஷ்டமமா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, உங்க நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமமா இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இந்த அஷ்டமி நவமி இதெல்லாம் கூட முடிஞ்ச அளவு தவிர்த்து ஏதாவது ஒரு நல்ல சுப ஹோரை சுப நேரத்துல இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கணும். ஒன்ஸ் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க சுத்துற 2வது நாள் 3வது நாள் பிரதம வந்தாலும் சரி, கரிநாளா இருந்தாலும் சரி, சந்திராஷ்டமமா இருந்தாலும் சரி, கவலைப்பட வேணாம். முதல்ல ஆரம்பிக்கிறது எந்த நாள் அதுதான் முக்கியம். 21 நாள் தொடர்ந்து பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்ல மாறுதல் தெரிய வரும். இதை என்னோட தந்தையார் அரியஸ்நல்லூர் வெங்கட்ராமன் அவர்கள் ஏற்கனவே ஜீ தமிழ்ல நிறைய தடவை சொல்லி பல பேர் ஃபாலோ பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நம்மளும் இதை பத்தி 3-4 வீடியோ போட்டிருக்கோம். இப்போ விநாயகர் சதுர்த்தி நெருங்குறதுங்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு இந்த அப்டேட்டை கொடுக்குறேன். நீங்க இந்த 21 நாள்னு மட்டும் இல்லாம எல்லா நாளுமே உங்க வீட்டுல ஓம் சுமுகாய நமகன்னு சொல்லி பிள்ளையார வேண்டி 2 காதலையும் கையை வச்சு தோப்பு கரணம் போட போட என்ன ஆகும், உங்க மூளைக்கு நிறைய ஆக்சிஜன் பிளட் போகும். இந்த தோப்பு கரணங்கிறது சூப்பர் பிரெயின் யோகான அமெரிக்கால இருக்கிற பல ஜிம்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்களாம். இது வந்து பெஸ்ட் பிரெயின் எக்ஸசைஸ் அண்ட் பிசிக்கல் எக்ஸசைஸ் கூட, அறிவியல் பூர்வமா நிரூபணமான விஷயம். நிறைய பேருக்கு வந்து இந்த மூளையில சுரக்கக்கூடிய டோபமைன் மாதிரியான சுரப்பிகள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, அது கரெக்டான லெவல்ல, ஏன்னா மூளையில நிறைய சுரப்பிகள் திரவங்கள் இருக்கு, எல்லாமே கரெக்டான லெவல்ல இருக்கணும். ரொம்ப கம்மியாகவும் ஆயிடக்கூடாது, ஜாஸ்தியாகவும் ஆயிடக்கூடாது. அதுல ஏதாவது இன்பேலன்ஸ்னு வரப்பதான் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு எல்லாமே இருக்கும், பணம் கூட கோடான கோடி இருக்கும், ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு வெறுமையில சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க, சில ஜந்துக்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனா இன்னும் சில பேர் எதுவுமே பெருசா இருக்காது வசதி, ஆனா அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. அது காரணம் என்னன்னா மூளையில இருக்கக்கூடிய சுரப்பிகள் தான் வந்து ஒருத்தங்களுடைய மகிழ்ச்சியே தீர்மானிக்கிறது. இந்த சூப்பர் பிரெயின் யோகாங்கிற தோப்பு கரணத்தை போட்டு சுமுகாய சுமுகாயன்னு சொல்லி பிள்ளையார வேண்ட வேண்ட நமக்கு பிள்ளையார் அவர்களால எல்லாம் நல்லதாவே நடந்துட்டு இருக்கு, இன்னும் நல்லதாவே நடக்கும்னு பாசிட்டிவா திரும்ப திரும்ப நினைக்க அதுவும் நைட்டு நீங்க படுக்கிறப்போ உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு சில கமெண்ட்ஸ் கொடுக்கணும். உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க நடக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அது நடந்துட்ட மாதிரியே ஒரு கற்பனை பண்ணணும். பூசலார் நாயனார் அப்படிதான் மனசுலயே கற்பனை பண்ணி மாசக்கணக்கா ஒரு கோவிலை கட்டினார். என்னாச்சு அதோட ரிசல்ட்? ராஜசிம்மன்கிற பல்லவ மன்னனோட கனவுல வந்து சிவன் சொன்னார், நான் இந்த மாதிரி என் பக்தன் கட்டி இருக்கிற கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போனோம், உன்னோட கோவில் கும்பாபிஷேகமும் அதுவும் ஒரே டேட்ல வருது, நீ கொஞ்சம் தள்ளி வைன்னு. பூசலார் நாயனார் மனசுல கோவில் கட்டி மனசுலயே கும்பாபிஷேகத்துக்கு நல்ல முகூர்த்தம் நேரம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இந்த பூசலார் நாயனாரோட பக்தியை உலக அளவுல தெரியப்படுத்துறோங்கிறதுக்காக சிவன் பண்ண டிராமா. அதே மாதிரி மயிலாப்பூர்ல வாயிலார் நாயனார் மனசுலயே தினமும் 6 கால பூஜையை சிவனுக்கு பண்ணார். இதுல என்னன்னா மனசுலயே தினமும் 6 கால பூஜை 6 வேளை பண்ண வாயிலார் நாயனாரும் சரி, மனசுலயே கோவில் கட்டின பூசலார் நாயனாரும் சரி, 63 நாயன்மார்கள் பட்டியல்ல வந்திருக்காங்க. சிவனோட காட்சி அவங்களுக்கு நேரா கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்போ தினமும் லைவாவே நிறைய பேர் 6 கால பூஜை அது இதுன்னு பிரம்மாண்டமா பண்றாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பல கோவில்களுக்கு அப்படியே தூக்கி கொடுக்குறாங்க. இந்த திருப்பணிக்கு வச்சுக்கோங்க, அந்த திருப்பணிக்கு வச்சுக்கோங்கன்னு தன்னோட கை காசை பல கோடி ரூபாய் போட்டு கோவில் கட்டினவங்களும் சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் நல்லா தான் இருக்காங்க. ஆனா அப்படி உண்மையிலேயே பண்ணவங்களையும் ஒரு சில பேர் எதுவுமே இல்லாத மாதிரி இழந்த மாதிரி ஒரு விருத்தி இருக்கே. அது காரணம் என்னன்னா வெளியில பண்றது பெரிய விஷயம் இல்லை, உள்ளுக்குள்ள ஆத்மார்த்தமா அதை சந்தோஷமா பண்ணணும். ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா நம்மளும் பண்றோம், நம்மளும் சீப்பு வச்சிருக்கோம், தலைவாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கையில நிறைய பணம் இருக்குங்கிறதுக்காக அதை காட்டிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டண்ட் மாதிரி பண்ணிட்டா அப்போ அதில் எந்த பலனுமே இல்லாமல் ஆயிடும்.
அதனால நம்ம எதை பண்றதா இருந்தாலும் நமக்கு பிடிச்சி மற்றவன் என்ன சொல்றான் சொல்லலை, இதை உலகம் ஏத்துக்குமா ஏத்துக்காதா அப்படிங்கிறத பத்திலாம் யோசிக்காம, இது சட்டத்துக்கு புறம்பில்லாத விஷயமா, இதனால யாருக்கும் கெடுதல் இல்லையா, அப்ப இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றதுல என்ன தப்பு இருக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க இன்வால்மெண்ட்டோட பண்றப்போ நல்லது நடக்கும். இந்த பிள்ளையார் பரிகாரம் 21 நாள் 21 சுத்தா இருக்கட்டும், சுமுகாய நமகவா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள். இதை நீங்க ப்ராப்பரா பண்றதோட நிறுத்திக்காம உங்க மைண்டை முடிஞ்ச அளவு பாசிட்டிவா வச்சுட்டு நைட்டு தூங்குற நேரத்துல உங்க எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்க எதிர்காலத்தை நீங்களே உங்க மனசுல கட்டமைங்க. உங்களுக்கு நீங்க தான் இன்ஜினியர். இப்படி தினம் 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 தூங்கி எழுந்துக்கிறப்பையும் சரி, தூங்கி எழுந்த உடனே கண்ணாடி முன்னாடி நின்று சிரிச்ச முகத்தோட உங்களுக்கு நீங்களே சில கமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை என்றும் வெல்லாது, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள். இது சில பேருக்கு மோட்டிவ் பண்ற மாதிரி இருக்கும், இன்னும் சில பேருக்கு என்னடா அதிகமாக ஏதோ கிரிஞ்சா பூமரா பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்கும். யார் மைண்ட் வாய்ஸ்ல என்ன நினைக்கிறாங்கிறத பத்தி நமக்கு கவலை இல்லை. பட் என்னன்னா, இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேரோட லைஃபையாவது மாற்றி அமைக்கும், ஒரு 4-5 பேரோட தலைவிதியாவது மாற்றி அமைக்குங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா எல்லாருக்குமே ஓரளவு ரிசல்ட் கிடைக்கும். அதனால விநாயகர் வழிபாடுங்கிறதே நமக்கு உச்சபட்ச சந்தோஷம், உச்சபட்ச வெற்றி, உச்சபட்ச மகிழ்ச்சி, உச்சபட்ச தனலாபம், உச்சபட்ச புகழ், உச்சபட்ச செல்வாக்கு எல்லாத்தையும் தருது. அதோட உங்க பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் உச்சபட்சமா வச்சீங்கன்னா, நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள உங்க ஊர்ல இருக்கிற சில முக்கியமான லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள்ல நீங்களும் ஒத்தரா வந்தாலும் வரலாம். ஆனா இதை எந்த அளவு ஃபாலோ பண்றீங்கிறது தான் முக்கியம். வெறும் மோட்டிவ் பண்ணோங்கிறதுக்காக ஏதோ பேசுறமேன்னு பேசாம ப்ராப்பரா எப்படி அப்ளை பண்றதுங்கிற ஃபார்முலாஸையும் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. இதை பிள்ளையார் மேல பாரத்தை போட்டு தெய்வ நம்பிக்கை பிளஸ் தன்னம்பிக்கை ரெண்டுத்தோட அப்ளை பண்ணா நிச்சயமா ஜெயிப்பீங்க. தெய்வ நம்பிக்கையும் முக்கியம், தன்னம்பிக்கையும் முக்கியம். அதை உணர்ந்து கரெக்டான ரேஷியோல இதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா பலவிதமான வெற்றிகள் உங்கள் வீடு தேடி வரும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி விநாயகர் அருளால் அனைவருடைய வினைகளும் நீங்கட்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.